சார் கோயில்ல கடவுள் தானே சார் இருக்காரு, போனா என்ன சார்? அது வந்து கடவுளா இருந்தால் தான் நம்ம பயபக்தியே போவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதிர்வீச்சுகள் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே செவ்வாயோடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலே கட்டுவாங்க. இந்த சூரியனும் சனி பகவானும் வந்து பார்த்தோன்னா பரம எதிரி. ஜோதிடத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க இருக்கிற பார்க்குற இடம்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா மகன் முருகர்லாம் வந்து பார்த்தோன்னா பிரச்சனையாகும். அப்போது ஒரு மாணிக்கக்கல் போட்ட ஒருத்தது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வாரத்திலே குழந்தையுடைய விரல் கட் ஆயிடுச்சு. திருநள்ளாறு கோவில், சனீஸ்வரன் கோவில், பொதுவாகவே சனி பயிற்சி நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க, வர ஆரம்பிப்பாங்க. இந்தந்த ராசியினர், இந்தந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள், இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறு போகவே கூடாது அப்படின்னா யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, திருநள்ளாறு யாருமே போகக்கூடாது. கோவிலுக்கு, அதாவது இந்த கிரகத்துடைய கோவிலுக்கு போவதை விட அந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அந்த கிரகம் வந்து சாந்தமாகுதுன்றது என்னுடைய ஆராய்ச்சி. இந்த பரிகாரமே, இப்போ நான் சொன்ன பரிகாரமே வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான பரிகாரம். இது வந்து சாதாரண பரிகாரமே கிடையாது. காது கேட்காத குழந்தைக்கும் காது கேட்குது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்க சொன்னீங்க அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி என்னதான் ஒரு பிரச்சனைகள், ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் ஒரு தீர்வு அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. இதெல்லாமே தீர்வை நோக்கி தான் போவாங்க. எந்த ஜோதிடர் கிட்ட போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல போய் விளக்கேத்துங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குரு பகவானை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கோயில்கள் வந்து சொல்லுவாங்க. கோவில்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் எல்லாம் பண்ணா சரியாயிடுமா? கண்டிப்பாக சரியாகும். ஆக்சுவலாக எந்த கோயிலுக்கு போகணும், எந்த லக்னத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அவங்களுக்கு எந்த கிரகத்துடைய வலிமை தேவைப்படுதுன்றதை பொறுத்து தான் நம்ம கோயிலுக்கு போகணும். இப்போ கோயிலுக்கு போகிறதே வந்து பார்த்தோன்னா சில பேர் வந்து தவறாக போயிட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அதாவது வானியல் மண்டலத்திலேருந்து அந்த கதிர்வீச்சு, கிரக கதிர்வீச்சுகள் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த புள்ளியில் விழுந்ததுக்கோ அந்தந்த இடத்துல கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் ஒரு 2.5 மணி நேரம் நிற்கும் பொழுது, கோயிலில் போய் வழிபடும் போது உங்களுக்கு வந்து அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை நம்ம உள்வாங்குறோம். அப்போ நமக்கு எந்த கிரக காரகத்துவம் வேணுமோ அந்த கிரகத்துடைய பரிகாரம் தான் கொடுப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தோன்னா குருபலம் இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கடலில் நீராடிட்டு, ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த மீத்தேன் வாயு அந்த சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் தங்கி பௌர்ணமி அப்போ அங்கே உள்ள இந்த சித்தர்களுடைய சமாதியெல்லாம் வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் குழந்தை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க. கந்தசஷ்டி கவசம், கந்தசஷ்டி விரதம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துக்கு போனால் குருவுடைய ஆதிக்கம் கிடைக்குது. குழந்தை வந்து அதாவது அவங்களுடைய கர்ப்பப்பையில் ஏதாச்சும் கோளாறுகள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகுதுன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது எந்தெந்த கிரகத்தை வழிபட்டால் என்ன மாதிரி காரகத்துவம் கிடைக்குன்றது ஜோதிடர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகணும். நம்மளா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிடக்கூடாது. கோயில்ல கடவுள் தானே சார் இருக்காரு, போனா என்ன சார்? அது வந்து கடவுளா இருந்தால் தான் நம்ம பயபக்தியே போவோம் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதிர்வீச்சுகள் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே செவ்வாயோடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலே கட்டுவாங்க. அதுதான் வந்து இதோடைய மெயினான ஒரு காரகத்துவமே அதான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு மகர லக்னத்தில் ஒருத்தர் இருக்காதுன்னு வச்சுங்க. இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே, மகர லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்க, சிம்ம ராசி. அப்போது மகர லக்னத்துக்கு அதிபதி சனி பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அப்போ இந்த சூரியனும் சனி பகவானும் வந்து பார்த்தோன்னா பரம எதிரி. ஜோதிடத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்க பார்க்குற இடம்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. அப்பா மகன் முருகர்லாம் வந்து பார்த்தோன்னா பிரச்சனையாகும். அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லக்னமே தெரியாமல் நம்ம சிம்ம ராசி தானே, அப்போ சிம்ம ராசினா நம்ம சூரியநாத் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சூரியநாத் கோயில் போயிடுறாங்க. போயிட்டு வந்து இந்த ராசிக்கல் அவங்களே பார்த்து யூடியூப்லலாம் பார்த்து மாணிக்கக்கல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டால், என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஜோதிடர் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கும் இதே போல அமைப்பு தான், மகர லக்னம் சிம்ம ராசி. சிம்ம ராசின்றதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ராசிக்கல்னா ராசிக்கு கிடையாது, எந்த கிரகம் வந்து சுப வலிமை உங்களுக்கு வேணுமோ அந்த கிரகத்துக்கான ராசிக்கல் தான் போடணும். ஏன்னா அந்த ராசிக்கல் போட்டலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் சும்மாவே வந்து பார்த்தோன்னா கடையில் போய் பார்த்துட்டு எனக்கு விருச்சிக ராசி பவளக்கல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன லக்னன்றதை பார்க்கணும், எந்த கிரகத்துடைய வலிமை அவங்களுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு தான் பண்ணணும்.
அப்போது மாணிக்கக்கல் போட்ட ஒருத்தது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வாரத்திலே குழந்தையுடைய விரல் கட் ஆயிடுச்சு. ஏன் குழந்தையுடைய விரல் கட் ஆச்சுன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். ஓகேங்களா? சிம்மம் வந்து மகரத்துக்கு 8ஆம் அதிபதி. அப்போது தெரியாமல் எந்த ஒரு செயலும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. நமக்கான பிளானட் எந்த பிளானட்டோடைய வலிமை சுப வலிமை நமக்கு வேணுமோ அந்த கோவிலுக்கு போனால் நல்லது. பொதுவாக முருகன் கோவிலுக்கு எல்லாரும் போகலாம். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு முதல் லக்னத்துக்கு அதிதேவதையே வந்து பார்த்தோன்னா முருகன் தான். ஸோ முருகனுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் முருகன் கோவிலுக்கு போகலாம். அது வந்து எந்த ஒரு ஏன்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா சிவசக்தி. அது போகலாம். ஓகேங்களா? திருநள்ளாறு கோவில், சனீஸ்வரன் கோவில், பொதுவாகவே சனி பயிற்சி நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அந்த கோவிலுக்கு போக ஆரம்பிப்பாங்க, வர ஆரம்பிப்பாங்க. இந்தந்த ராசியினர், இந்தந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள், இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் திருநள்ளாறு போகவே கூடாது அப்படின்னா யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, திருநள்ளாறு யாருமே போகக்கூடாது. மெயினாக தான் சொல்லுவேன். என்னன்னா ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அப்போது ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் ஆயுள் காரகன். அது வந்து ஆயுள் கொடுப்பது தொழில் காரகன். ஓகேங்களா? அப்போது நான் சனி பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து உடம்பு பிரச்சனையாக இருக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட என்ன கொடுக்கறதுக்கு பதம்பொருள் கட்டளை இட்டாதோ அதை தான் கொடுப்பாரு. கை கால் வலி தான் கொடுப்பாரு, கடனை தான் கொடுப்பாரு, ஆனால் ஆயிலையும் சேர்த்து கொடுப்பாரு. மனிதனுக்கு ஆயில் தான் வந்து பார்த்தோன்னா முக்கியம். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஆயில் கொடுக்கறதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு கிரகன்றதுனால அதெல்லாம் கொடுக்கணும், ஆயில் தான் கொடுப்பாரு. அப்போ எல்லா லக்னத்திலும் சேர்ந்தவங்களாம் வந்து பார்த்தோன்னா திருநள்ளாறு போகக்கூடாது. மெயினாக வந்து அந்த சனி பகவானுடைய லக்னத்தில் பிறந்தவங்களே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா கும்ப லக்னத்துக்கே 12ஆம் அதிபதியாக வருவார். அதே சனி பகவான். அப்போ கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்தோன்னா போகக்கூடாது. அதே இந்த துலா லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 4, 5 கூடிய அதிபதி, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா சனி பகவானுடைய அதாவது அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நன்மை செய்யும் இடத்துல இருந்தால், அதாவது ஒரு சுபருடைய பார்வையிலையோ நட்பு வீட்லேயோ சுக்கிரனுடைய வீட்லேயோ சுக்கிரனுடைய சேர்க்கையில் இருந்தாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய கோயிலுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கோவிலுக்கு அதாவது இந்த கிரகத்துடைய கோவிலுக்கு போவதை விட அந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அந்த கிரகம் வந்து சாந்தமாகுதுன்றது என்னுடைய ஆராய்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சனி பயிற்சி, அஷ்டம சனி, 7 சனியில் எனக்கு என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கால் இல்லாத இருக்கவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்கலாம். சனிக்கிழமை மதியானம் 1 to 2 டைமில் ஒரு வேளை உணவு வாங்கி தரலாம். அதே போல் இந்த நைட்டு டைமில் வந்து பிளாட்ஃபார்ம் மொதமாக படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா வெறும் தரையிலே படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் சனி பகவானுடைய காரகத்துவத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு கம்பளி பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். அவங்களால முடிஞ்சது கம்பளி பெட்ஷீட்டு 8 பெட்ஷீட் வாங்கி கொடுத்தா நல்ல சிறப்பு. 8 பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். கருப்பு கலர் பெட்ஷீட்டோ ஏதோ ஒரு கலர் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு வருஷத்துக்கு உதவி, ஏன்னா வந்து நிறைய நமக்காக வந்து பார்த்தோன்னா மக்களுக்காக வேலை செய்கிறாங்க. அவங்களால முடிஞ்சால் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை சனிக்கிழமை டைமில் ஏதோ ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் இந்த கிரக பதிகாரத்தில் வெஜ்ஜு ஃபுட்டு தான் வாங்கி தரணும். அவங்க சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக நம்ம சிக்கன் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துடக்கூடாது. அது வந்து நல்லா இருக்காது. வெஜ்ஜு பிரியாணி, வெஜ்ஜு ஏதாவது சாப்பாடு எதாவது வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு சடனாக வந்து சாப்பிடும்போது ஒருத்தவங்க திடீர்னு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கடவுள் செய்த வேலையை நீங்கள் செய்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த கிரகத்தாக்கம் கண்டிப்பாக குறையும். கண்கூட நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக. இப்போ பேச்சு ஆரம்பிக்கும் போது நிறைய அந்த பரிகாரங்கள் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சார். கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பரிகாரங்கள் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பரிகாரம் இதுதான். இது வந்து இந்த பரிகாரம் எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மூல பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பரிகாரம்னா இந்த பரிகாரம் வந்து பண்ணலாம். இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, வினைக்குற்றம், பூர்வ ஜென்ம பிரச்சனை, அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்கள், பித்துக்களுடைய சாந்தி, அதே போல் வந்து பார்த்தோன்னா தெய்வ குற்றங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேஷத்துலேயும் சிம்மத்துலேயும் தனுசுலேயும் தான் வச்சுருக்காங்க. அப்போது அந்த அந்த கட்டத்தில் அந்த அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இல்லாதவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த பரிகாரம் சொல்லிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 விநாயகர் கோயிலுக்கு, அதாவது நல்ல ஒரு ஐயர் பூஜை பண்ணுற மாதிரி விநாயகர் கோயிலாக இருக்கணும். அரச மதத்துக்கு இருக்க விநாயகர்லாம் வேண்டாம்,
நல்லா பூஜை பண்ணுற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு காலையில் 6 to 7 செவ்வாய்க்கிழமை காலையில் ஓகேங்களா போயிட்டு ஒரு அதுகம்புல் மாலை விநாயகருக்கு சாத்திட்டு 7 அகல் விளக்கு 7 அகல் விளக்கு 7 அகல் விளக்கு வந்து பார்த்தோன்னா ஆமணுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் வேண்டாம், ஆமணுக்கு எண்ணெய்ன்றது கேதுவுடைய காரகத்துவம் ஓகேங்களா. அந்த 7 அகல் விளக்கு ஏற்றிட்டு விநாயகருக்கு அதுகம்புல் மாலை போட்டுட்டு செவ்வாய்க்கான தசாபுதியுடைய நம்பது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 7 வருஷம் ஓகேங்களா. அப்போது 7 சுற்று வந்து கிளாக் வைஸ், 7 சுற்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது எல்லா நாளும் காமன், ஆனால் இந்த ஒவ்வொரு நாளுக்கும் அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி சுற்று வந்து மாறும் ஓகேங்களா. அப்போது செவ்வாய்க்கிழமைனா 7 சுற்று கிளாக் வைஸ், 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ், காலையில் 6 to 7. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதே போல் காலையில் 6 to 7 7 விளக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கான தசா வந்து பார்த்தோன்னா 6 வருஷம். ஸோ 6 சுற்று வந்து கிளாக் வைஸ், 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ். இது விநாயகருக்கு தான் பண்ணணும். ஏன்னா விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய அதி தேவதை வந்து பார்த்தோன்னா விநாயகர் பெருமான் தான். ஸோ கேதுவுடைய தசை நடக்கிறவங்க, கேதுவால் முடியாத உள்ளவங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா விநாயகர் மட்டுமே கண்கூடு, அவர் தான் வந்து பார்த்தோன்னா விடை கொடுப்பாரு. மற்ற எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து தனுசு லக்னத்தில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது. அப்போது தனுசு வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் குரு பகவானுடைய வீடு. அப்போ குரு பகவானுடைய எண்ணிக்கை வந்து 16 ஓகேங்களா. அப்போ 16 சுற்று வந்து கிளாக் வைஸு, 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ். இந்த பரிகாரம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மொத்த அந்த போன ஜென்ம கர்மா, நடைமுறையில் உள்ள கர்மா, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த தெய்வ குற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். இந்த பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களே வந்து பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 15 வயசு பையன் பண்ணுறான்னு வச்சுங்க, எப்படியும் ஒரு 25 வயசு வரைக்கும் அது இந்த பரிகாரம் பண்ணுறாரு முடிஞ்ச அளவுக்கு பண்ணும்போது அவங்களுடைய கர்மாலாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் வழியாக சந்ததி வருது வந்து பார்த்தோன்னா இந்த பிரச்சனையால தான் வருது. அப்போ இந்த பிரச்சனையை நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வர சந்ததிகளால் நல்லா இருப்பாங்க. ஓ விதி மாற்ற முடியாதுன்றாங்க, சரி ஓகே மாற்ற முடியல அப்படின்னா நான் இப்படியே தான் இருந்துட்டு போயிடணுமா? முடியாதுல்ல. அப்போது அதுக்கான தீர்வு ஒன்று வேணும்ல. அப்போ அந்த தீர்வுனா இந்த தர்ம திரிகோணத்தில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ள வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு குழந்தைங்களாவது நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் திரு பொன்னையா சுவாமிகள் ஐயாவை தான் வந்து பார்த்தோன்னா அவர் தான் இந்த பரிகாரம் வந்து சேரும். குழந்தை பாக்கியமும் திருமண தடையும் தான் இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, அதுக்கடுத்தது சம்பள பணமே நிற்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வீடு கட்டணும், சொந்த வீடு இல்லை அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி ஆகிற மாதிரி எளிய பரிகாரங்கள் இருக்கா? ஆக்சுவலாக இந்த பரிகாரமே இப்போ நான் சொன்ன பரிகாரமே வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான இது வந்து சாதாரண பரிகாரமே கிடையாது. காது கேட்காத குழந்தைக்கும் காது கேட்டுச்சு இந்த பரிகாரம் பண்ணி. நான் சொன்ன பரிகாரம் காது கேட்காத குழந்தைக்கும் காது கேட்டுருக்கு. அதே போல் வந்து பார்த்தோன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வெண்குஷ்டம் மாதிரி கண்டாக இருந்ததுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தோல் வியாதி மாதிரி டாக்டர்கிட்டலாம் போயிருக்காங்க, ஒன்றும் சரியாகலை. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் இருந்ததுக்கு அது ஐயா சொன்னாப்புல. அவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை 20 சுற்று கிளாக் வைஸ், 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ் இதே பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 10 வருஷமா அந்த தோல்வியாதி இருந்ததுக்கு போல இந்த பரிகாரம் பண்ணி ஒரு 10வது வாரத்தில் உடம்புல சுத்தமாக அந்த வியாதியே இல்லை. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்றது சொல்யூஷன் இங்கே தான் இருக்குது. அதே போல் இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. யார் மூலமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மருத்துவத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரகங்களே உங்களுக்கு வழிகாட்டும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே போல் இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்துருந்தாலும் பர்டிகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மக நட்சத்திரத்தில் நான் ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். மக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்காது ஓகேங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சுக்கிர தசையே நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6-7 டைமில் 20 சுற்று கிளாக் வைஸ், 7 சுற்று ஆன்டி கிளாக் வைஸ், 7 அகல் விளக்கு, ஆமணுக்கு எண்ணெய், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக சுக்கிர தசையில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகளும் கம்மியாகும். கடன் பிரச்சனை இது வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை ஏன் சொன்னேன் அப்படின்னா களத்திர காரகன், வீட்டில் உள்ள பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன். அப்போ நீங்கள் ஒரு கிரகத்துக்கும் நீங்களே வந்து போட்டலாம். இப்போ நீங்கள் கடன் சொன்னீங்களே, இந்த கடனுக்கு முக்கியமான கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
காரகமே சனி பகவான், புதன். ஓகேங்களா? அப்போ இந்த புதன் வந்து மகத்தில் இருந்தாருன்னா இந்த பரிகாரம் பண்ணலாம். ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலி, ஏதாச்சும் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம், ரத்த பிரச்சனை அப்படிலாம் இருந்ததுன்னா செவ்வாய் வந்து அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் செவ்வாய்க்கு உபயோக பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய தசாபுத்தி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிளாக் வைஸ். குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எந்த கிழமையில போய் என்ன பண்ணணும்? இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜனனகால லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியை பார்க்கணும். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காதுன்னு பார்க்கணும். ஸோ குரு தனக்காரகன் மற்றும் குழந்தைக்காரகன் குருவுடைய நிலைமையை பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி உள்ள அமைப்பில் வந்து பார்த்தோன்னா ஜாதகத்தில் இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஏதாவது பாவகிரகங்கள் சேர்க்கை இருக்கா, இல்லை மறைஞ்சிருக்காங்களா, இல்லை அஸ்தங்கமாயிருக்காங்களா, அஸ்தமனமாயிருக்காங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் அதை நம்ம சொல்ல முடியும். பொதுவாக வந்து பார்த்தோன்னா இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் பண்ணலாம். மற்றபடி அந்த லக்னத்தை பார்த்தா தான் அந்த என்ன பிரச்சனை சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எல்லாரும் பண்ணுற பரிகாரம். மற்றபடி ஒவ்வொரு இந்த நட்சத்திரத்தில் கிரகங்களே இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, எனக்கு அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் எனக்கும் பிரச்சனையாக தானே இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம வந்து 3 நட்சத்திரத்தை மட்டும் தான் பேசியிருக்கோம். 27 நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கும். ஆனால் முதல் நிலை பிரச்சனையாக நான் பார்த்தது இந்த 3 நட்சத்திரம் தான். அதனால தான் நம்ம இந்த 3 நட்சத்திரத்தை இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். ஸோ கேதுவின் ஆதிக்கம் நிறைந்தது முதல்ல அஸ்வினிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஆமாம். ஓகே. இனி அடுத்தடுத்த காலங்களில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 904704545456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.